எங்கனாங்கண்ணே அப்பு அழுதுகிட்டே இருக்கேன், கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறேன், என்னன்னு கேளுங்கண்ணே. ஏப்பு என்னப்பா பிரச்சனை சொல்றா, சொன்னா தானே சரியா? டேய் மாப்பிள்ள, பிரச்சனை என்னன்னு சொல்லு, பிரிச்சு மேஞ்சிருவோம். உய்யாலா பார்த்து வரது இல்லையாடா? பார்த்து மிதிக்கிற நான் அங்கே குட்டி போடுவேன் பாரு. என்னடா அப்பு ஏன்டா அழுதுட்டு இருக்க? ஏய், ஜனங்களை சந்தோஷப்படுத்துற விட்டுட்டு அழுதுட்டு இருக்க. நான் லவ் பண்ற பொண்ணு வந்துகிட்டு இருக்கு மாப்பிள்ள, என்ன பண்றதுன்னு தெரியல. என்னடா சொல்ற? அவங்க வீட்டுல மாப்பிள்ள பாத்துட்டாங்களா, அதனால வீட்டை விட்டு என்ன பார்க்க வந்துட்டு இருக்கா ஜெராக்ஸ். அதுக்கேண்டா அழுவுற? அர்ச்சனை அரசாங்கமான்னு முடிவு பண்ணு. ஏன் என்ன பண்ண போறியா? இல்ல ஜெராக்ஸ், அர்ச்சனை என்ன குடுமி இங்க இருக்க, அரசாங்கம் தான் நீ எழுத்து போட மாட்டியா? ஏன் நீங்க போடலாம்ல? சொல்றா குடுமி. அவன் நல்ல இருக்கலாட்டாலும் கெட்ட காலையில முன்னாள் போவியா? போடா. அப்பு நான் உனக்கு கையெழுத்து போடுறேன். அப்பு நான் கையெழுத்து போறேன்டா. தம்பி நான் போடுறேன்ப்பா. கையெழுத்து நான் போறேன்டா. உனக்கு நான் கையெழுத்து. நாங்க போட மாட்டோமா? இருங்கப்பா. என்னடா அப்பு உனக்கு ஒண்ணா தமிழ்நாடே கொந்தளிக்குது? என்ன வாத்தியார போட்டுருவோமா? எல்லாரும் கையெழுத்து போட்டுருவோம். தலைவரே சொல்லிட்டாரு. மாப்பியா, கையெழுத்து போச்சா, உன் தலையெழுத்தே மாத்தி வாங்கலா? சர்ரா அப்பு விடுறா, அழுகாதரா, தரமா செய்வோம்டா, முறையா நடத்துவோம்ல. புத்தகைதார இந்த டிகிரி எங்கடா வாங்கினா? கார்பரேஷன்ல தான். மாப்பியா, நாங்க இருக்கோம், பச்சைமா போயிட்டு வாயா. கையெழுத்து போட வேணும்னு சொன்னவனே இவன் தான். ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு பயம் வராதீங்கடா, ஆலமரமா வளர்ந்ததுக்கு அப்புறம் எல்லாம் வந்து ஒட்டிக்கிங்க. அப்பு சந்தோஷமாடா? சிரிடா. லெக்க வேலை ஆயிடுச்சு. எம்மா நம்ம வயவுல பார்த்து பத்திரமா குடும்பம் நடத்துமா. நம்ம பார்த்து ஆரம்பிச்சு வச்ச வாழ்க்கை பஞ்சர் ஆக்கிறாரு. செலவுக்கு பணம் தேவைப்பட்ட உடனே போன் பண்றா. ஏன் நீ கொடுக்க போறியா? இல்ல மாப்பிள்ள, செல்லா பண்ணி வச்சுட்டான். பத்து கிளம்பிட்டாண்டா. மாப்பிள்ள ரொம்ப தேங்க்ஸ். என்னடா மாப்பிள்ள, டாட்டா போட்டு திரும்பினா டாட்டா சும்மா வருது. ஏண்டா ஏழ்ற வெள்ளையுமா இறங்குறாங்க? யாரா இருங்க? பார்த்தா தெரியல, அடியாளுங்க மாப்பிள்ள. யாரையோ சம்பவம் பண்ண வராங்களோ? நமக்கு இருக்கிற ஊர் வந்து போய்கிட்டே இருக்கலாம். பாட்டே கொஞ்சம் வழி விடுக்க. நீ என்ன பூந்தோட்டக்காரர் விஜயகாந்தா இல்ல ஷாஜகான் விஜயா? ஊர்ல இருக்கவங்க கல்யாணம் பண்ணிருக்கு, நீ யாரு? கண்ணாடியை போட்டு கெட்டப்ப சேஞ்ச் பண்ணிட்டா அது அடையாளம் தெரியாது நினைச்சியா? அண்ணே, வெயிலுக்கு கண்ணு கூசுனே, அதுக்கு தானே கண்ணாடி போட்டேன். இதெல்லாம் கெட்டப்புல சேர்த்துட்டாங்களா? 1 மினிட் அண்ணே. அந்த பையன் விரும்புனா அந்த பொண்ணு விரும்பிச்சு. அண்ணே நானாவது கையெழுத்து தானே போட்டேன். அந்த பசுக்கார பையன் இருக்கான்ல, 2 பேரும் கூட்ட போயிட்டானே. வெட்டுறதுன்னு அவனை போய் வெட்டுங்கண்ணே. என்ன வெட்டு கொட்டுன்னு இருக்க? ஒண்ணு அந்த பொண்ணை கொண்டது விடு, இல்ல 1.5 லட்சம் ரூபாய் பணத்தை கொடு. 1.5 லட்சம் ரூபாயா? ஆமாப்பு. குள்ளன் சொல்லவே இல்ல. நாங்க சொல்லுவோம்ல. சொல்லுங்கண்ணே. அந்த பொண்ணோட அப்பன் கல்யாணத்துக்கு 1.5 லட்சம் ரூபாய் பணம் வட்டிக்கு வாங்கினா. கல்யாணம் முடியட்டும், மொய் பணத்துல கடனை திருப்பி தரேன்னு சொன்னா. இப்ப போய் கேட்டா பொண்ணு ஓடி போச்சு, நான் என்ன பண்றது? எனக்கே டேக்கா விடுறான். நான் விட்டுட்டு போறதுக்கு நான் என்ன? இந்தப்பு ஒண்ணு அந்த பொண்ணை கொடு, இல்ல 1.5 லட்சம் ரூபாய் பணத்தை கொடு. கொடுக்கல மவனை மண்டையை திறந்து மாவளுக்கு போட்டுருவேன் பாத்துக்க. என்ன கெட்ட பழக்கம் இது? அவங்க என்ன தெலுங்கு படம் இல்லனா, நீ என்ன தெலுங்கு படம் ஹீரோவா? ஆளாளுக்கு அசிங்கமா இல்ல? ராஸ்கல். சும்மா ஜெராக்ஸ், அவங்களுக்கு தான் ஆள் இருக்கா. நான் போய் நம்மால கூட்டி வரேன் பாரு. உன் கதையை முடிக்க விட மாட்டேன். அண்ணே, எதுக்கு இந்த கொலவெறி? இந்த மாதிரி பாத்து எப்படி பார்த்தாலும் நான் தான் ஜெயிக்க போறேன், அது எல்லாருக்கும் தெரியும். அவங்க முடிவு பண்ணிருக்காங்க, டக்குன்னு மாத்த முடியாது. ஒய்யால காரி துப்புன நெஞ்சில ஓட்டோன்னு தண்டி. வேணாம்னே, இந்த பாருங்கண்ணே, டிவியில ஜாக்கி சான் தமிழ் பேசி வீட்டுக்குள்ள வந்து சண்டை விட்டுட்டு இருக்காரு. விஜயகாந்த் காலாலே பேசிட்டு இருக்காரு. இதெல்லாம் மீறி வேணாம்னே, பல பைட்டுகளை பார்த்திருக்காங்க, டென்ஷன் ஆயிட போறாங்க. என்னன்னு மாலைய போடுற கழுத்துல அருவாளை வச்சுட்டீங்க. நீங்க அருவா தூக்க, நான் அருவா தூக்க, உங்களுக்கு கோவம் வர, எனக்கு கோவம் வர, நீங்க வெட்ட, நான் வெட்ட, உங்க கை போக என் கை போக, தர்மாஸ்பத்திரியில தானான மாத்திரை தின்னுபிட்டு கொசுக்கடியில படுத்து விட்டு, போலீஸ் கோர்ட்டு கேஸ் வாய்தான்னு கவர்மெண்ட் புள்ளையாக ஒரே கையில தின்னுபிட்டு தின்ன கையில கழுவி விட்டு, எதுக்குன்னே நமக்குள்ள இந்த கரைச்சல் சூசுவான்னு பாடு சோழிய பார்த்துட்டு போறேன்னே, விடுங்கண்ணே. எப்படிடா இப்பெல்லாம் பேசுறேன், பயத்துல உளறிட்டு இருக்கேன்டா. எல்ற வீக் பாயிண்ட் லீக் ஆகலையே? இல்லடா, அறுவாலை பார்த்ததுக்கு அப்புறம் ஆழ்ந்த கண்ணீர் வடிக்கடா மாப்பிள்ள. அப்படியே பேசி பேலன்ஸ் பண்ணிட்டு போயிடுவோம்டா. வழக்கமா அதை தலை செஞ்சுட்டு இருக்கோம். டேய் ஏன்டா விளைக்கிறா? டேய் உங்களுக்கு தான் ஆள் இருக்கா, இப்ப யாருக்கு பதில் சொல்லுங்கடா. என்ன ஆளுங்க வருவாங்கன்னு யாரையுமே காணோம். வருவாங்கடா டுபுக்கு, இப்ப பாரு.
வந்து நாராஜனுக்கு பதில் சொல்லுங்கடா. ஏன்டா பயந்து ஓடுறீங்க? வாடா. என்னடா பண்ணிட்டு இருக்க? கோட்டுக்கு சரி மாப்பிள்ள. கொய்யால பாட்டில் மூலக்காரா திருந்தவே மாட்டியா? மாப்பிள்ள ஐஸ போட்டு அருவாளை தூக்கிட்டு எல்லாரும் இதைத்தாண்ட தூக்கிட்டு இருக்காங்க. நீயா ஒரு ரூட்டை மாத்து. ஆமால. இந்தாங்கடா கையில கொடுத்து கதையை மாத்துறீங்களா?